வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 100 LPD சோலார் வாட்டர் ஹீட்டர் சிஸ்டம். இது தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜ் லைனில் இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம வாட்டர் ஹீட்டருக்காக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பழைய வீடு. ஸோ அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வாட்டர் ஹீட்டருக்காக கேட்டிருந்தாங்க. இதுக்காக நம்ம கொடுத்துருக்கிறது 100 LPD ETC டைப் சோலார் வாட்டர் ஹீட்டர். ஸோ இந்த பிளேட் டைப் அண்ட் டியூப் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக கஸ்டமருக்கு தெரிஞ்சது, நார்மலாக தெரிஞ்சது, எல்லாருக்குமே தெரிஞ்சது பிளேட் டைப் அண்ட் டியூப் டைப்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டியூப் டைப் மாடல். டியூப் டைப்பில் ஃபுல்லி எஸ்எஸ், இன்னர் அண்ட் அவுட்டர் ஆல்சோ எஸ்எஸ் தான். எஸ்எஸ்ல கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கரோஷன் எதுவுமே ஆகாது, லைஃப் லாங் வரும். நம்ம கொடுக்குற வாரண்ட்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி 5 years வாரண்ட்டி கொடுக்குறோம். இதோட ப்ராடக்ட் லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 15 years வரும். எஸ்எஸ்ல ஹை கிரேட் தான் கொடுத்துருக்கோம். எஸ்எஸ் 304 ஹை கிரேட் தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து எப்பயுமே எலக்ட்ரிக் ஹீட்டர், பேக்கப் எலக்ட்ரிக் ஹீட்டரோடு வரும். பட் அது ஆப்ஷனல் தான். அந்த ரீஜனுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறதுனா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தவிர இல்லைனா அது தேவையில்லை. ஏன்னா நம்ம சோலார் வாட்டர் ஹீட்டர் போகிறதே வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து குறைச்சிட்டு நேச்சுரல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதில் நம்ம ஹீட்டிங் காயில் வைக்கிறது வந்து அந்தளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ரெய்னி டைம், ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப ரெய்னி டைமில் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் ஹீட்டிங் காயில் கொடுக்கலாம். இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலேஷன் கொடுத்து, வாட்டர் ஹீட்டர் இன்சுலேஷன் கொடுத்து கம்ப்ளீட் ப்ளம்பிங் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு ஓல்டு ஹவுஸ் தான். ஸோ அவங்க வந்து ப்ளம்பிங்கும் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ளம்பிங்லேருந்து லைன் எடுத்து ஸோ ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து அவுட்டரில், ஏன்னா இது ப்ளம்பிங் வந்து பழைய வீடு அப்படிங்கிறதுனால நம்ம ப்ளம்பிங் எல்லாமே அவுட்டரில் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த டைப் வந்து இப்போ அவங்க டேங்க்கும் ப்ளஸ் நம்மளோட சோலார் வாட்டர் ஹீட்டர் டேங்க்கும் மோராரில் சேம் ஹெட் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டேங்க் அவங்க ரைஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் லோவர் லெவலில் வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் கொடுத்துருப்போம். இது மூலமாக அவங்களுக்கு வந்து பைப்லைன் ரொம்ப கொண்டு போகாமல் மேக்ஸிமம் எவ்வளோ ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து பைப்லைன் கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போயிட்டு பாத்ரூமில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பைப்லைன் ரொம்ப லென்த்தாக நம்ம கொண்டு போகும்போது பைப்லைனில் இருக்க வாட்டர் எப்பயுமே வந்து கோல்டாக தான் இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணாலுமே அது கோல்டாக தான் இருக்கும். ஏன்னா அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகி அதில் நமக்கு வந்து ஹீட் இருக்காது. அந்த பைப்லைனை நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ குறைக்கிறோமோ ஹீட் லாஸ் குறையும். அட் த சேம் டைம் வாட்டரோட வேஸ்டேஜும் குறையும். ரொம்ப பைப்லைன் லென்த்தாக எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா அதில் வந்து மோர் தென் ஒரு 10 liters 15 liters பைப்பில் இருக்குது அப்படின்னா அந்த வாட்டர் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா அது கோல்டாக தான் இருக்கும், ஹாட்டாக இருக்காது. இது மாதிரி ஒரு சிம்பிளாக வந்து நீங்கள் ப்ளம்பிங் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஹீட் லாஸஸும் குறைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.